ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் பைலிங்குவல் வொக்காபுலரி பூட் கேம்ப். ஆங்கில வார்த்தைகளை சும்மா மனப்பாடம் பண்ணாம அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதை எந்த சூழல்ல சரியா பயன்படுத்தணும்னு இன்னைக்கு நாம தெளிவா கத்துக்க போறோம். வாங்க நேரடியா கண்டென்ட்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போற வார்த்தை மாப். ஒரு பெரிய கூட்டம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம கோபத்திலயோ இல்ல ஒரு பிரச்சனை பண்ற நோக்கத்திலயோ ஒன்னா சேரும்போது அத ஆங்கிலத்துல மாப் அப்படின்னு சொல்வோம். சிம்பிளா சொல்லணும்னா கலவர கும்பல். த மாப் கேதர்ட் அவுட்சைட் த பில்டிங். அதாவது அந்த கட்டடத்துக்கு வெளியே ஒரு கலவர கும்பல் கூடியது அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க, மொபிலைஸ். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மக்களையோ அல்லது வளங்களையோ ஒன்னு சேர்த்து அவங்கள செயல்பட தயார் பண்றதுக்கு பேர் தான் மொபிலைஸ். We need to mobilize volunteers for the event. இந்த நிகழ்வுக்காக நாம தன்னார்வலர்களை ஒன்னு திரட்டணும். இதுதான் இதோட பொருள். அடுத்து மொபிலிட்டி. ஒருத்தராலேயோ அல்லது ஒரு பொருளாலேயோ எவ்வளோ ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுது அப்படிங்கறத குறிக்கிற வார்த்தை தான் இது. குறிப்பா மெடிக்கல் ஃபீல்டுல இது அதிகமா பயன்படுத்துவாங்க. பிசிக்கல் தெரப்பி இம்ப்ரூவ்ட் இஸ் மொபிலிட்டி. பிசியோதெரப்பி சிகிச்சை மூலியமா அவரால் இப்போ சுதந்திரமா நல்லா நகர முடியுதுன்னு அர்த்தம். சரி, அடுத்த வார்த்தை மொமெண்டம். ஒரு பொருள் நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட வேகமும் பலமும் தொடர்ந்து அதிகமாயிட்டே போற நிலையை தான் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிசினஸோ அல்லது எலெக்ஷன் கேம்பெயினோ சூடு பிடிக்கும் போது இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. த கேம்பெயின் இஸ் கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னா அந்த பிரச்சாரம் இப்போ நல்ல உந்துவேகம் பெற்று வருதுன்னு அர்த்தம். இப்போ நாட். நம்ம பேசாமலே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னோ அல்லது நம்ம சம்மதத்தையோ தெரிவிக்க லேசா தலைய ஆட்டுவோம் இல்லையா, அந்த செயலுக்கு பேரு தான் நாட். He gave a nod of approval. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் சம்மத தெரிவிக்கும் விதமா தன்னோட தலைய அசைத்தான் அப்படிங்கிறது தான். அடுத்த செட் வார்த்தைகள் மாடரேட் மற்றும் மாடிஃபிகேஷன். முதலாவது மாடரேட். ஒரு விஷயத்தோட அளவு, தரம் அல்லது வானிலை ரொம்பவும் அதிகமா இல்லாம ரொம்பவும் கம்மியா இல்லாம ஒரு நடுத்தர நிலையில இருந்தா அத மாடரேட் அப்படின்னு சொல்வோம். We expect moderate economic growth. அப்படின்னா நாங்க ஒரு மிதமான பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கறோம்னு அர்த்தம். அடுத்தது மாடிஃபிகேஷன். ஒரு பொருளை அல்லது ஒரு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மாத்துறதுக்காக செய்யப்படுற சின்ன சின்ன திருத்தங்களை தான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். முழுசா மாத்துறது கிடையாது, சின்ன மாற்றம் மட்டும்தான். The software requires a slight modification. இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன திருத்தம் தேவைப்படுது, அவ்வளவுதான். அடுத்து நாம பாக்குறது மோடியூல். தொழில்நுட்பத்திலேயோ அல்லது கல்வித்துறையிலேயோ ஒரு பெரிய அமைப்பு சின்ன சின்ன தனி பிரிவுகளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு தனி பகுதிக்கும் பேரு தான் மோடியூல். The course is divided into 6 training modules. அப்படின்னா இந்த பயிற்சி வகுப்பு 6 தனித்தனி பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பொருள். சரி, மோட்டிவ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு செயலை, குறிப்பா ஒரு தப்ப செய்யறதுக்கான பின்னணி அல்லது மறைக்கப்பட்ட காரணத்தை தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்றோம். போலீஸ் நியூஸ்ல இது அடிக்கடி கேட்டிருப்பீங்க. The police are trying to find a motive for the crime. இந்த குற்றத்துக்கான பின்னணி காரணத்தை கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். மங்க். ஆன்மீக நோக்கங்களுக்காக தன் வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சு ரொம்ப எளிமையான கட்டுப்பாடுகளோட வாழ்ற ஒருத்தரை தான் மங்க் அப்படின்னு சொல்றோம். துறவின்னு சொல்லலாம். த மங்க் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ் அப்படின்னா அந்த துறவி அமைதியா தியானம் செஞ்சார்னு பொருள். அடுத்த வார்த்தை மொராலிட்டி. எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்க்கற மனிதர்களோட கொள்கைகளையும் அவங்களோட நடத்தை விதிகளையும் மொராலிட்டி அப்படின்னு சொல்றோம். இது நம்ம மனசாட்சியோட சம்பந்தப்பட்டது. The story teaches a lesson about human morality. இந்த கதை மனிதர்களோட அறநெறி அல்லது ஒழுக்கத்தை பத்தி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை மொனோபலி. பிசினஸ்ல போட்டியாளர்களே இல்லாம ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது சேவையையோ ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே முழுமையா கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதுதான் மொனோபலி. இத தமிழ்ல முட்டுரிமை அப்படின்னு சொல்லலாம். The company has a monopoly in the local telecom market. அதாவது உள்ளூர் டெலிகாம் மார்க்கெட்ல அந்த கம்பெனி மட்டும்தான் முழு ஆதிக்கம் செலுத்துது, வேற யாருமே அவங்களுக்கு போட்டி இல்ல அப்படிங்கறதா இதோட அர்த்தம். இப்போ முனிசிபல் மற்றும் மியூச்சுவல். ஒரு நகரம் அல்லது அதை நிர்வகிக்கிற உள்ளாட்சி அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முனிசிபல் அப்படின்னு சொல்றோம். The municipal council approved the new park அப்படின்னா புதிய பூங்கா அமைக்கிறதுக்கு நகரமன்றம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தது மியூச்சுவல். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு இடையில ஒரு உணர்வோ மரியாதையோ அல்லது ஒரு முடிவோ சமமா பகிர்ந்து கொள்ளப்படும் போது அது மியூச்சுவல் அப்படின்னு சொல்றோம். தி அக்ரிமெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் 2 தரப்புக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதையோட அடிப்படையில அமைஞ்சதுன்னு பொருள். நேஷன் வைட் பேர்லயே அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஊரோட சுருங்கிடாம ஒரு நாடு முழுக்க நடக்கிற ஒரு நிகழ்வையோ அல்லது தேடலையோ குறிக்கிற வார்த்தை தான் இது. The company launched a nationwide search for talent. அந்த கம்பெனி திறமையான ஆட்களை தேடுற வேலைய நாடு தழுவிய அளவுல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம்.
அடுத்த வார்த்தை நேவல். நம்ம நாட்டோட கடல் வழி பாதுகாப்பு, கப்பல்கள் அல்லது கடற்படை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நேவல் அப்படின்னு சொல்றோம். The city has a large naval base அப்படின்னா இந்த நகரத்துல ஒரு பெரிய கடற்படை தளம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நேபரிங். உங்க வீட்டுக்கு, உங்க ஊருக்கு அல்லது உங்க நாட்டுக்கு சரியா பக்கத்துல அல்லது ரொம்ப கிட்டத்துல அமைஞ்சிருக்கிற இடங்களை தான் இந்த வார்த்தை குறிக்கும். We visited the neighboring village. நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போனோம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை நேம்லி. ஒரு பொதுவான விஷயத்த சொல்லிட்டு அது யார் அல்லது எது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா குறிப்பிட்டு சொல்றதுக்கு நேம்லி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவோம். He needs one thing, namely more time. அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்படுது, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிக நேரம். இதுதான் இதோட அர்த்தம். அடுத்தது நியூஸ் லெட்டர். ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அமைப்போ தங்களோட உறுப்பினர்களுக்காக தொடர்ந்து அனுப்புற தகவல் அடங்கிய ஒரு சின்ன பத்திரிகையை தான் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்றோம். I subscribe to a weekly financial newsletter. நான் வாராந்திர நிதி சம்பந்தப்பட்ட செய்தி மடலுக்கு பதிவு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். நிஷ். பிசினஸ் உலகத்துல இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு மார்க்கெட்ல எல்லாருக்குமான பொதுவான பொருளை விக்காம ஒரு குறிப்பிட்ட சின்ன கஸ்டமர் குரூப்புக்கான தனித்துவமான பொருளை அல்லது சேவையை வழங்குறதுக்கு பேர் தான் நிஷ். He found a profitable niche in selling vintage watches. பழைய கிளாசிக் வாட்ச்களை விக்கிறதுல அவன் தனக்கான ஒரு லாபகரமான தனித்துவ மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிட்டான்னு இதுக்கு அர்த்தம். சில பேருக்கு பெரிய அளவுல உலக அனுபவம் இருக்காது. யாரை எடுத்தாலும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவாங்க இல்லையா? அவங்களோட அந்த வெள்ளந்தியான கொஞ்சம் கள்ளக்கபடம் இல்லாத குணத்தை தான் நைவ் அப்படின்னு சொல்றோம். இட் வாஸ் நைவ் டு திங்க் தே வுட் ஜஸ்ட் அக்ரி. அவங்க ஈஸியா ஒத்துப்பாங்கன்னு நினைச்சது ஒரு அனுபவம் இல்லாத செயல் அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்த வார்த்தை நெக்லெக்ட். ஒருத்தரோட பொறுப்பையோ கடமையோ சரியா கவனிக்காம கொஞ்சம் அசட்டையா அல்லது கவனக்குறைவா இருக்கிறத நெக்லெக்ட் அப்படின்னு சொல்றோம். யூ ஷுட் நாட் நெக்லெக்ட் யுவர் டெய்லி ஸ்டடீஸ். உங்களோட அன்றாட படிப்பை நீங்க புறக்கணிக்க கூடாதுன்னு இதுல அறிவுரை சொல்றாங்க. இப்போ நோபல். ஒருத்தரோட உயர்ந்த நற்பண்புகளையும் நேர்மையான எண்ணங்களையும் அல்லது சுயநலமில்லாத நல்ல செயல்களையும் பாராட்டுறதுக்கு பயன்படுற ஒரு அருமையான வார்த்தை இது. ஹெல்பிங் த போர் இஸ் அ நோபல் காஸ் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுறது உண்மையிலே ஒரு மேன்மையான உன்னதமான காரியம்னு அர்த்தம். நம்ம கடைசி செட் வார்த்தைகளுக்கு வந்துட்டோம். நாமினேட் மற்றும் நாமினேஷன். ஒரு பதவிக்கிலோ அல்லது ஒரு விருதுக்கோ தகுதியான ஒருத்தர பேர் சொல்லி முன்மொழியும் செயல நாமினேட் அப்படிங்கிற வினை சொல்லால குறிக்கிறோம். They will nominate him for president அப்படின்னா அவங்க அவரை தலைவரா முன்மொழிவாங்கன்னு அர்த்தம். இதையே ஒரு பெயர் சொல்லா பயன்படுத்தும் போது அது நாமினேஷனா மாறிடும். ஒருத்தர பரிந்துரைக்கும் செயல்முறையை இது குறிக்கும். She accepted the nomination with pride. அவள் இந்த பரிந்துரைய பெருமையோட ஏத்துக்கிட்டா அப்படிங்கிறது இதோட பொருள். Which word will you master today? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகள்ல இருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வார்த்தைய இப்போதே தேர்ந்தெடுங்க. அதை இன்னைக்கு உங்களோட உரையாடல்ல எங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிங்க. அத செயல்படுத்துங்க. அப்படி செஞ்சாதான் இந்த வார்த்தைகள் உங்க நினைவில் நிரந்தரமா பதியும். நாளைக்கு இன்னொரு புது செட் வார்த்தைகளோட சந்திக்கலாம்.